வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் திருக்குறள் 382 அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. இந்த குறளுக்கான பொருளை ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறேன். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். நாடு நலம் பெற மக்கள் வளம் பெற, நாடு நலம் பெற மக்கள் வளம் பெற, நாடாளும் தலைவன் நற்பண்புகள் எல்லாம் ஒரு சேர பெற்றவனாய், உயர்ந்த குணங்களில் எல்லாம் மிகுந்தவனாய், அநீதிக்கு அஞ்சாதவனாய், நீதிக்கு சிரம் தாழ்த்துபவனாய், நெறியை முறையாய் நெறிப்படுத்துபவனாய், வருமுன் காக்கும் அறிவு செறிந்தவனாய், இயற்கை வளங்களின் மேல் தீரா காதல் கொண்டவனாய், இயற்கை வளங்களின் மேல் தீரா காதல் கொண்டவனாய், பகிர்ந்தளிப்பதில் பகலவனாய், குடிமக்களின் குரலுக்கு செவி கொடுப்பவனாய், எல்லோருக்கும் எல்லாம் என்ற எண்ணம் ஏற்றம் கொண்டவனாய், எல்லோருக்கும் எல்லாம் என்ற எண்ணம் ஏற்றம் கொண்டவனாய், பேராபத்து சூழ்ந்தாலும் போர் முரசு கொட்டி வெற்றி முரசொலியில் வலம் வரும் வெற்றி வேந்தனாய், பேராபத்து சூழ்ந்தாலும் போர் முரசு கொட்டி வெற்றி முரசொலியில் வலம் வரும் வெற்றி வேந்தனாய், வலம் வந்தால் நாடு வல்லரசாகும், நல் அரசு என்றே நானிலம் போற்றும், வலம் வந்தால் நாடு வல்லரசாகும், நல் அரசு என்றே நானிலம் போற்றும், தகைசால் பண்புகளில் தலை சிறந்தவனாய் தலைவன் இருக்கல் வேண்டும், தகைசால் பண்புகளில் தலை சிறந்தவனாய் தலைவன் இருக்க வேண்டும், வான்புகழ் வள்ளுவனின் குரட்பாவில் பொருட்பாலில் உள்ள குரலுக்கு பொருளப்பா, இதை நெஞ்சில் நிறுத்தி கொள்ளப்பா, நல்ல தலைவன் கிடைப்பானப்பா. நன்றி. இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.